எதையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையா கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடந்து செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி நற்பெயரை அப்படி நாம் வாங்க வேண்டும். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு கூட இருப்பாராக. பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அன்புக்குரியவர்களே, உங்கள் பெயர் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லப்படவில்லை. நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டுமா? அதாவது அதை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படல, மக்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா எவ்வளவு சாந்தத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து பாருங்க. வெளியே காண்பிப்பதற்காக சாந்த குணம் அல்ல. நேற்று சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு இல்ல அப்படிங்கிற பெயர் அல்ல. இவர்கள் சாந்த குணத்தை கொண்டவர்கள், அமைதியான குணத்தை கொண்டவர்கள். நம்முடைய பெயர் அல்ல, நம்முடைய குணத்தின் பெயர். நம்முடைய குணம் வெளிப்படுகிறதாக காணப்பட வேண்டும். தேவப்பிள்ளையே, கர்த்தர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவரை கொண்டிருக்கிற நாமும் பல்லாயிரம் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் கர்த்தரனோடு இருக்கிறார். நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்கு சாந்த குணத்தை தர வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டவர்களாக தொடர்ந்து பயணித்தார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.